குஷியா இருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து திருக்குரான் 2வது அத்தியாயத்துல 238 அதை நாம பார்க்கிறோம். அது படிங்க சிஸ்டர். காலத் தொழுகைகளையும் குறிப்பாக அசர் தொழுகைகளாகிய நடுத்தொழுகையையும் விடாமல் தொழுது பேணிக் கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக தலாக் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் சில வீடியோக்கள் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, தலாக்குன்றது ஆண் பெண்ணுக்கு கொடுக்கறது, குலா அப்படிங்கிறது வந்து பெண் ஆணுக்கு கொடுக்குற டைவர்ஸ். ஆனால் தலாக்குன்றது தான் எல்லாருக்கும் ஃபேமஸாக இருக்குது. ஸோ ஏன்னா அது வந்து சிலர் ஒரே டைமில் 3 தடவை தலாக்குன்னு சொல்லி பெண்களை தள்ளி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து தான் முஸ்லீம் பெண்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து சில செய்தியில் பார்க்குறோம். அடுத்தது கோர்ட்டுக்கு ஏன் போகிறாங்கன்றதுக்கு ஒரு சகோதரர் போட்டிருந்தாங்க, அது ஜீவனாம்சம் கேட்கறதுக்காக போகிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே சிஸ்டர். இப்போ முஸ்லீம் மத சட்டப்படி ஜீவனாம்சம் கிடையாதா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தொழுகையை பற்றி. ஸோ இது எல்லாமே வந்து மற்ற மதத்தினருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். முஸ்லீம்கள்னா தொழுகை பண்ணுவாங்க இல்லையா, அந்த தொழுகை பண்ணுற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கடைசியாக முடிக்கிறது மட்டும் இந்துக்கள் மாதிரி அந்த தரையில் நெத்தி வைக்கிறது வைப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தொழுகை ஆக்சுவலாக தொழுகைனா ப்ரேயர் தான். அது கூடவே உடம்பையும் சேர்த்து வளைக்கிறாங்க. அதில் அவங்க 5 வேளை தொழுகை இருக்குது. அந்த 5 வேளை தொழுகையும் பண்ணணும். அதில் குறிப்பாக அந்த நடுத்தொழுகைன்னு சொல்லப்படுற அசர் தொழுகை அப்படின்றாங்க அரபு வார்த்தையில். ஸோ அநேகமாக அது மதிய கால தொழுகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து மிஸ் பண்ணாமல் முஸ்லீம்கள் பண்ணுவாங்கன்னு தெரியும். படிக்கிற இடத்துல சரி, வேலை செய்கிற இடத்துல அந்த மதியம் டைம் மசூதிக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த டைம் ஏன்னா மற்ற நேரம் கூட பக்கத்தில் மசூதி இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். பெரும்பாலும் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் மசூதி இருக்கும். ஸோ அதனால அது கம்பல்சரி ஆக்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே மசூதியில் போய் தொழுகணும் அப்படின்னு போடலை, தொழுகை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா இப்போ எந்த விதமான குறிப்பாக இந்த மாதிரி ரொம்ப கையகாலம் அடக்கிற விஷயங்கள் வரும்போது என்ன ஆகுன்னா மனம் வேலை செய்யாமல் போயிடும் இல்லையா. ஏன்னா கடவுளோட மனதை இணைக்கிறது தான் ப்ரேயர். அப்போ நம்ம கைகாலம் மடக்கிறதுல பிஸியாக இருக்கும்போது கண்டிப்பாக மைண்ட் வேலை செய்யாது. ஸோ அப்படி இல்லாமல் அந்த கடவுள் முன்னாடி நாம் நின்றுட்டு இருக்கிறோன்ற உணர்வில் நில்லுங்க. இது ஒரு எக்ஸசைஸாக ஆக்கிடாதீங்க. ஏன்னா நிறைய முஸ்லீம்ஸ் அதை அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் யோகாசனம் பண்ணீங்களா, அது மாதிரி இது உடம்புக்கு ஹெல்த்தினும். அப்போ ப்ரேயர் அதுக்கு கிடையாது இல்லை, ப்ரேயர் உடம்புக்கு கிடையாது. ஆனால் அதுக்கு இப்படி வளைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதை கேட்கும்போது அவங்க அப்படி சமாளிக்கிறாங்க. பட் ஆனால் அடுத்த இதுலேயே வரும். ஏன்னா அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது அப்போ நான் நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் எனக்கு வந்து முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கரெக்டாக அந்த டைம் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க, போயிட்டு ஒரு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அப்போ வரும்போது ஒன்று தோணும், பரவாயில்லையே இவங்க வந்து அதாவது ப்ரேயர் பண்ணுறாங்க பண்ணலைன்றதை மீறி ஒரு தவறான காரியத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் கேப் விட்டாலே அவங்க தெளிஞ்சிடுவாங்க. ஏன்னா அடிக்ஷன்றது நீங்கள் தொடர்ந்து அதுலேயே இருக்கிற வரைக்கும் மைண்ட் வேலை செய்யாது. அப்போ இவங்க கம்பல்சரி 5 வேளை தொழுகை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாவத்திலேருந்து டக்குன்னு வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இல்லை. ஸோ அப்படின்ட்டு அப்போ எனக்கு வந்து பொறாமையே இருந்தது. அது நல்லாவும் அது ஒரு சூப்பரான மெத்தட்னு. ஆனால் இவங்க வந்து மனதை கடவுளோட ஈடுபடுத்துகிறாங்களான்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா தவறான எண்ணத்தை நினைச்சுக்கிட்டே கூட ஸ்தூலமாக போயிட்டு வந்துடலாம், போயிட்டு தொழுகை பண்ணிட்டு கூட வந்துடலாம். ஸோ அப்போ அது அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியும் உண்மையிலே அவங்க கடவுளோட இணைஞ்சு இருக்கிறாங்களா. ஏன்னா இப்போ மற்ற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக போவாங்க. அது மாதிரி குற்றச்சாட்டு நிறைய பேருக்கு இருக்குது. வெளியில் நல்ல முஸ்லீம் மாதிரி காட்டிக்குவாங்க,
ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு மோசமா இருப்பாங்க, தொழுகை எல்லாம் பக்காவா பண்ணுவாங்க. ஏன்னா அது பாக்குறதுக்கு தெரியாது இல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிந்த பிறகு அது கரெக்டு தான் அது. ஆனா இங்க நம்ம பிரம்மகுமாரிகள்ல வந்து இங்க கைகால அசைக்கிறதெல்லாம் கிடையாது, டக்குன்னு இறைவன் கிட்ட போயிடுறது தான் இல்லையா. இது வந்து கடவுள் இங்க வந்து 8 தடவை சொல்றேன். இதோடைய நினைவு தான் முஸ்லிம் மதத்துல 5 தடவை வருது. ஆனா 8 தடவை டிராபிக் கண்ட்ரோல்னு சொல்றது அது வந்து மினிமம். ஆனா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க கண்டினியூஸாவே நினைக்கணும். அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது பேரே டிராபிக் கண்ட்ரோல். என்ன அப்படின்னா மைண்டுக்குள்ள டிராபிக் வந்துடுது, வீண் எண்ணங்கள், வெளி உலக விஷய எண்ணங்கள், அதை அப்படியே நிறுத்தி இறைவனோட இணைக்கிறது. எப்படி இணைப்போம் அப்படின்னா, நம்ம அழியக்கூடிய உடம்பு கிடையாது. அதனால உடல் சார்ந்த உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. ஆனா அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அப்ப அந்த எண்ணங்களை ஃபுல்லா எரிக்கிறதுக்கு தான் இறைவனை நினைக்கிறோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி கடவுளை எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே பரிசுத்தமாவீங்க. ஏன்னா அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்துல வரல, அதனால அவருக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி நீங்க பரிசுத்தமாகணும்னா அந்த பரிசுத்தமான கடவுளுடைய பரிசுத்தமான குழந்தை நான் அப்படின்ற உணர்வுல நினைப்போம். ஸோ அதை நினைக்கிறதுக்கு நிறைய இருக்கு, பட் பேசிக் இது. அதுல 5 சொரூப பயிற்சி இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப என்னன்னா மைண்ட் வந்து அப்படியே அதிலே பிஸியா வச்சிருக்கும். ஒண்ணு, நான் ஆத்மா, உலகம், அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து தான் ஆத்மா வருது, உலகம் அழியும் போதும் மீண்டும் அங்கதான் போகுது, எல்லாத்தையும் மறந்த நிலையில கடவுள் கிட்ட இருக்கிறோம். அடுத்தது சொர்க்கத்துக்கு வரும்போது அங்க தேவதையா இருப்போம். தேவதையில நம்பர் 1 தான் லக்ஷ்மி நாராயணன். அப்ப நினைக்கும் போது உயர்ந்ததை தான் நம்ம நினைப்போம் இல்ல. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதான ஆசை. அப்ப நான் நாராயணன் ஆகணும் அல்லது மகாலட்சுமி ஆகணும். அப்ப அவங்களுடைய கண்கள் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும், வார்த்தை அவ்வளவு இனிமையாக இருக்கும், எண்ணங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற சுப எண்ணம் தான் இருக்கும். ஸோ அது 2வது சொரூபம், தேவதை சொரூபம். மேல அனாதி சொரூபம். அனாதினா எப்பவுமே இருக்குது. மேல இருந்தாலும் ஆத்மா ஆத்மாவா தான் இருக்க போகுது, நாராயணன் உடம்புல வந்தாலும் ஆத்மாவா தான் இருக்க போகுது, மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில சரவண உடம்புல இருந்தாலும் அதே ஆத்மா தான் இருக்க போகுது. அப்ப அழிவற்றதை தான் அனாதி அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இது பேரு ஆதி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படின்னு சொல்றோம். சனாதனன்றது அனாதின்னு அர்த்தம். சரி, ஆனா இங்க வந்து ஆதி தர்மம், ஆதினா தொடக்கம். அடுத்தது இது சொர்க்கம் 2000 வருஷம். அடுத்தது நரகம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தேவதைகளுக்கு கோயில் கட்டுறாங்க. யாரு? நம்மளே தான். மறுஜன்மம் எடுத்து நாம தான் தேவதையா இருந்தோன்றதே மறந்துடும், ஏன்னா முன்ஜென்மம் ஞாபகம் இருக்காது இல்லையா. அப்ப அந்த தேவதைகளுக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன்னா அவ்வளவு தூய்மையா இருப்பாங்க. காமம், கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அப்ப நம்ம நினைக்கும் போது நான் அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தேன். அடுத்தது எனக்கு கோயில் கட்டினாங்க. அப்ப அந்த ஒரு மகாவிஷ்ணுயோ மகாலட்சுமியோ அவங்க சிலையில பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். என்னுடைய பக்தர்கள்லாம் வராங்க, அவங்கள நான் வெறும் ஆத்மாவை பார்த்து அவங்கள தூய்மையாக்குறேன், அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறேன். அதனாலதான் அம்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா விருப்பங்களை நிறைவேற்றுபவளே அப்படின்னு இருக்கும். இது ஏதோ ஒன்று ஹிந்தியில இந்த அர்த்தத்துல எழுதி இருக்கும். காமதேனுக்கு அர்த்தமும் அதுதான். ஸோ அப்படி நானே தான் இருந்தேன். இப்ப கலியுகத்தின் இறுதியில அனைத்தையும் இழந்துட்டேன், ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துருச்சு. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம், இங்க உடல்ன்ற உணர்வுல வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்ப கடவுள் வந்திருக்கிறார் நேரடியா. ஒருத்தர் உடல்ல வந்து பிரம்மா அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார் ஒரு வயோதிகருக்கு. அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்றோம். அவர் உடம்பு மூலமாக கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அப்ப கடவுளே வந்து நேரடியா எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா வந்ததுதான் கிறிஸ்தவ தர்மம் இல்லையா. கடவுள் சொல்லல, கடவுள் இது வரைக்கும் வரல, அவரு இறுதியில மட்டும்தான் அவர் வர. கடவுள் யாரையும் அனுப்பவும் கிடையாது. பட் நாடகத்தின்படி அந்தந்த தர்மம் அந்தந்த நேரத்துல வருது, அதுலயும் ஒரு நன்மை இருக்குது. அப்ப இயேசு கிட்ட கூட நேரடியா கிறிஸ்தவர்கள் இப்ப கேட்கலையே, எப்பவோ எழுதுனதை தானே படிக்கிறாங்க. அதுவுமே பல பேர் அது வாய் வழியா சொல்லி 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 500 வருடம் கழிச்சுதான் பைபிளை எழுதுறாங்க. அப்ப அதுல நிறைய பிழைகள் வந்திருக்கும். எல்லா மதத்துக்கும் இது பொருந்தும். இன்னொன்னு, அவர் சொன்னதே கரெக்டா சொல்ல மாட்டார், அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது இல்லையா. அப்ப சத்தியம் மட்டுமே பேசுற கடவுள் நேரடியாக வராரு, அவர்கிட்ட நான் படிக்கிறேன் இந்த இறுதி காலத்துலன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது இறுதி காலம் மட்டும் இல்ல, ஆரம்பமும் கூட. ஏன்னா இது காலச்சக்கரம் இல்லையா. இப்ப அதிகாலை 4 மணிய நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரவுன்னு சொல்லுவோமா, பகல்னு சொல்லுவோமா?
இரவுடைய முடிவுன்னு சொல்லலாம். ஏன்னா இருட்டு முடியுது. ஆனாலும் அது பகல் தான் இல்லையா? 12 மணிக்கு அதிகாலை. அதனால்தான் எல்லா மதத்திலும் அந்த நேரம் வந்து பக்தி பண்றதுக்கு சிறப்பான நேரமாக கருதப்படுது. அந்த மாதிரி இது பிரம்மாவின் பகல். ஏன்னா எல்லாருக்கும் நான் ஆத்மான்ற உணர்வு இருக்கும். அதை மறந்ததுனால இது பிரம்மாவின் இரவுன்னுவாங்க. இப்ப இரவுக்கும் பகலுக்கும் இடையில இறைவன் வர. அதனால்தான் நரசிம்ம அவதாரத்துல இரவுக்கும் பகலுக்கும் இடையில் நான் வருவேன், அந்த ஹிரண்யகசிபை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஒரு ஹிண்டா இருக்கும். நிஜத்தில் எந்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் நடக்கல. இப்ப இந்த கடைசின்னு ஒரு வருடத்தில் நடக்கிறதுடைய நினைவு தான் அது. அப்ப கடவுளே வந்திருக்கிறார். எதுக்கு? ஞானத்தை கொடுக்க. எதுக்கு? தூய்மை ஆவறதுக்கான ஞானம். அவரை மாதிரியே தூய்மை ஆவறதுக்கு. அது எப்படி ஆக முடியும்? அவரை நினைத்தால் தான் ஆக முடியும். அதையும் அவர் தான் சொல்றாரு. அப்ப அவரை எப்படி நினைக்கிறது? அவரே வந்து சொன்னாதான் தெரியும். அவர் தான் வந்து சொல்றாரு. செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நான் ஜொலிக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கதான் இருந்தீங்க. நீங்க பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்தீங்க. நான் வரல. உடலை நான் எடுத்ததே கிடையாது. இப்ப கூட ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசம் ஆகுற, குழந்தையா பிறக்கல, வந்து இந்த ஞானத்தை சொல்றார். அப்ப என்னுடைய அப்பா வந்திருக்கிறார். அவரை தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. மற்றபடி இயேசுவோ கிருஷ்ணரோ தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. பிறந்தவங்க எல்லாரும் இறந்தே ஆகணும். சோ இப்பதான் கடவுள் வர்றார் நேரடியா. இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் சொல்றோம். அப்ப ஆதாம் மூலம் அப்ப பாருங்க, முஸ்லிம் மதம் தோன்றுவதற்கு முன்பு நபி வந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறார். கிறிஸ்தவ தர்மம் தோன்றுவதற்கு முன்பு கிறிஸ்து வந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தானே அந்த மதம் தோன்றும், அதை ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி சொர்க்கம் தோன்றுவதற்கு முன்பு இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்படிங்கிற விஷயம் மட்டும் எந்த மதத்திலும் சொல்லப்படல. ஆனா கடவுள் கட்சியில வருவார். கடவுள் யாருன்னு தெரியாததுனால இயேசு வருவாரு, கல்கி பகவான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் இயேசு எல்லாம் ஏற்கனவே வந்து போயிட்டாங்க. அவங்களாம் மனிதர்கள். ஒரு பிறவி மட்டும்தான் இயேசுவா இருப்பார். அடுத்த ஜென்மத்துல வேற சாதாரண மனிதனா மாறிடுவாங்க. அப்ப இது வரைக்கும் வராதவர் சிவபெருமான் தான். அதனாலதான் சிவனை எப்பயுமே சுடுகாட்டுல தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது உலகம் சுடுகாடா மாற போற நேரத்தில் அவர் வருகிறார். ஆனா அவர் அந்த மாதிரி உடம்பு அவருக்கு கிடையாது. பக்தியில அப்படி காட்டியிருக்கிறாங்க, உடலற்றவர். அதனால்தான் இந்த லிங்க ரூபம் வைக்கிறோம். இந்த ஜோதி ரூபமா இருக்கிறது சின்ன புள்ளிக்கு பூஜை பண்ண முடியாதனால கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிறோம். அப்ப லிங்கத்துடைய கீழ்ப்பாதி என்னன்னா பிரம்மாவுடைய வாய். அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். அதனால்தான் அதுக்கு பேர் கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப அதை நினைக்கிறோம். அவர்கிட்ட நான் நேரடியா படிக்கிறேன். என்னை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வர்றார். பரந்தாமம் தான் நம்ம வீடு, ஆத்மா இருக்கிற வீடு. அங்கு அதுக்குள்ள என்னாகும்? உலக அழிவு நடக்கும். அப்புறம் இந்த பூமி சொர்க்கம் ஆயிடும். சொர்க்கமான பிறகு நாம மறுபடியும் ஜென்மம் எடுக்க ஆரம்பிப்போம். அப்ப சொர்க்கத்திற்கு முன்பு கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் இந்து மதத்துல ஆரம்பத்தில் சிவபெருமான் வந்து சப்த ரிஷிகளுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் போய் கொடுத்தாங்க. ஆனா அங்க ஆரம்பம் சொல்லியிருக்கிறாங்க, கடைசி. அது கடைசியும் ஆரம்பமும் ஒன்று. அதனால்தான் இது சங்கமயுகம். இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் இதோடைய தொடக்கமும் ஒரு கல்பத்தின் தொடக்கமும் அதுக்கு முந்தைய கல்பத்தின் முடிவும் சந்திக்கிற இடம் இது. அந்த நேரத்தில் இறைவன் கொடுக்கிறார். இதை நினைக்கிறோம். அடுத்தது இறைவனுடைய நினைவுல மட்டும் இருக்கணும், வேற எதையுமே நினைக்க கூடாது. அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எதுவும் கிடையாது. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. ஸோ மற்றவர்கள் எல்லாம் சகோதராத்மா. அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். எடுக்கிறாங்க எடுக்கல, அது அவங்கவுங்களோட அதிர்ஷ்டம் பாவ கணக்கு அதையெல்லாம் பொறுத்து. கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி கொஞ்ச நேரம் நினைக்கிறோம். இதைதான் பிராமண ஸ்வரூபம்ன்றோம். பிராமணன்னா பிரம்மா வாய் வழியா இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பிறந்தவர்கள், திவ்ய ஜென்மம். ஸோ ஜாதி பிராமணனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடல் முற்றிலும் மறந்த நிலையில், இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லாத நிலையில் நீங்க உங்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது மறுபடியும் இங்க பிறக்காது. அப்ப என்ன ஆகும்னா மேலேயும் போகாது. ஏன்னா உலகம் அழிஞ்சாதான் மேல போகும். அது வரைக்கும் அந்த பரமபத வாசல் மூடிதான் இருக்கும். ஸோ அப்ப ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு உலகத்தை கடவுள் படைச்சிட்டு தான் வர, சூக்ஷ்மலோகம். அங்கு சூக்ஷ்ம உடல் ஒளி உடலோட போயிடும். இந்த உடல் இங்க இருக்கும், அந்த ஒளி உடலோட ஆத்மா இருக்கும். மேல போகும்போதுதான் எந்த உடலும் இல்லாம வெறும் ஆத்மா போகும். அது வரைக்கும் ஒளி உடல்ல மேல இருக்கும். கீழே இருக்கிற எந்த விஷயமும் என்னதுன்ற எண்ணம் இல்லாதனால மேலே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா எல்லா ஆத்மாவுக்கும் சக்தி கொடுப்போம் இல்லையா? ஸோ எல்லா தர்மத்து ஆத்மாக்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை எடுக்கிறது கிடையாது. கோடியில சிலர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி தேவைப்படும்.
கடைசியில பயங்கர தண்டனை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய புத்தி ஓப்பன் ஆகும். கூட நம்ம சக்தியும் கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்தி அப்ப கொஞ்சம் பேர் பூமியில இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்க. கூடவே அவங்களுக்கு காட்சியும் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவர் வர்றாருன்னா நம்ம இயேசுவா தெரியும். அப்பதான் அவங்க நம்புவாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு சக்தி கொடுப்போம். இதைத்தான் 5 சொரூப பயிற்சின்றோம். இப்ப நான் இதை விளக்கமா சொன்னாலும் இது உண்மையிலே பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடும். ஏன்னா இது மனதுல நினைக்கிறது தான் இல்லையா? விஸ்தாரமாவும் போகலாம். ஆனா மனதுல அப்படி டக் டக்குன்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல அந்த வீண் எண்ணத்துல எல்லாம் வந்து அப்படியே மனசு லேசாகிறது தெரியும். ஸோ ஒரு காரியம் இப்ப நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதுதான் அதான் பண்ணுவோம். ஒரு தடவையும் அந்த ஒரு சுத்து இதுதான் இந்த கால சக்கரத்தை சுத்துறது, ஸ்வதஷ்ண சக்கரத்தை சுத்துறது அப்படின்னு சொல்றது. இதோடைய நினைவு தான் மகாவிஷ்ணு கையில இருக்கிற சக்கரம். யாரையும் கொலை பண்ற சக்கரம் கிடையாது. இது இந்துக்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சகோதரர் கேட்டார், இப்ப பிள்ளையார் முருகனை பத்தி எல்லாம் சொன்னா உங்களுக்கு கோபம் வராதா அப்படிங்கிற. வராது. அறியாம இருந்தாதான் நம்ம கிட்ட பதில் இருக்கு. இந்துக்களுக்கு வரும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ எல்லா மதத்தினருக்கும் தெரியாதுன்றதுனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா? பிள்ளையார் முருகன்றது கடவுளுடைய 2 விதமான குழந்தைகள். அவருக்கு 2 குழந்தை கிடையாது. ஒண்ணு கடவுளே கதின்னு இருக்கிற நாம, இன்னொருத்தர் மனிதர்கள். அதாவது கடவுளுடைய படைப்பான மனிதர்கள் கிட்ட புத்தி இருக்கும், அல்லது உலகில் விஷயத்துல புத்தி இருக்கும், அல்லது மனிதர்கள் உருவாக்கிய மதங்களில் இருக்கும். இதுதான் முருகன். சுத்திக்கிட்டே இருப்பார். அவர் கடைசியில எல்லாத்தையும் இழந்து கோவணத்தோட நிற்பார். ஸோ பிள்ளையாருக்கு தான் அந்த ஞான பழமாகிய, அதாவது ஞானத்தின் கடவுள் இப்ப ஞானம் கொடுக்கிறார். இதோடைய பலன் தான் அந்த பழம், சொர்க்கம். அதை அடையிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இப்ப இது வந்த பிறகு அந்த முஸ்லிம்களை பார்த்து பொறாமப்படுறது போயிடுச்சு. இப்ப பரிதாபம் தான் போடுறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இடுப்பு எல்லாம் வளைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா கடவுளை பத்தி தெரியாது இல்லையா? மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம், அவரு நல்லா வராரு, நம்ம பொண்ணு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு விதத்துல அவங்க தொழுகை போறதே அதுக்காக தான். ஏன் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தான் பையனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக போவாங்கல்ல. இப்ப இந்து கோயில்ல யாரும் அதை பார்த்து எல்லாம் பண்றது கிடையாது இல்லையா? அவங்க யாரு கூடயுமே பேச மாட்டாங்க, போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வந்துருவாங்க. அப்ப கூட அங்க வந்து கடவுளோட புத்தியை இணைப்பாங்க. கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாட்டினாலும் பாக்குறத கடவுள் நினைச்சிட்டு புத்தியை இணைப்பாங்க. ஆனா இங்க வந்து எதுவுமே இருக்காது இல்ல. அப்ப எப்படி அந்த கடவுள் கிட்ட புத்தி இணையும்? அது ஒண்ணு இருக்குதுல்ல. இப்ப விக்கிரக வழிபாடு கூடாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ரகசியம் இருந்தா கூட அங்க அட்லீஸ்ட் ஒண்ணு இருக்குதே நினைக்கிறதுக்கு. இங்க எதை நினைப்பாங்க? சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லணும்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அந்த நேரம் கையை காலை இப்படி அசைக்கணும் அப்படி அசைக்கணும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா கடவுள் கிட்ட புத்தி எப்படி இணையும்? ஒரே ஒரு டைம் இணையும். உலகத்துல ரொம்ப துக்கம் இருந்துச்சுன்னா அழுவாங்க கடவுள் கிட்ட, காப்பாத்து காப்பாத்துன்னு அழுவாங்க. அது எல்லாருமே பண்றதுதான். ஸோ இங்க அப்படி கிடையாது. எல்லா மதத்திலுமே இப்படிதான் இல்லையா? ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸ்ட்ரைட்டா கடவுள் கிட்ட போய் நினைக்கிறோம், எதுவுமே கேட்கறது கிடையாது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, நீ என்ன பிச்சைக்காரன் என்கிட்ட கேட்டிருக்க? என்னோட குழந்தை, நான் படைக்கிற சொர்க்கத்தின் அதிபதி நீ. உன்னுடைய ஆத்மாவை மட்டும் தூய்மையாக்குன்ற என் நினைவிலே இருந்து. ஸோ அதுக்குதான் நினைக்கிறோம். எப்ப நினைச்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் செய்யறோம். அதான் கர்ம யோகம். யோகம்னா இறைவனோட புத்தி இணையிறது, காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதே புத்தி இணையிறது. சரி, இதை ஏன் சொல்றேன்னா அடுத்த பாயிண்டே பாருங்களாம், படிங்களா 239. ஆனால் எதிரிகளின் தாக்குதலினால் அமைதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாது என்பதை நீங்கள் பயந்தால், அப்பொழுது நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டால், நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் அல்லாவை நினைவு கூறுங்கள். அப்ப இவங்க தொழுகையினாலே முதுக வளர்ச்சி பண்றதுதான் அப்படின்னும் பொழுது எப்படி சவாரி செஞ்சுட்டு பண்ண முடியும்? நடக்கும்போது எப்படி பண்ண முடியும்? ஆனா நினைக்க முடியும் நடக்கும்போது இல்லையா? அதுதான் இங்க விஷயம். ஏன்னா கடவுள் சொல்வார், நம்ம வந்து காலைல 2 to 5 இறைவனை நினைக்கணும். முடியாதவங்க குறைஞ்சது 4 to 5 நினைக்கணும். அப்ப வந்து பெரும்பாலும் தூக்கம் வரும். ஏன்னா எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடவுள் சொல்வாரு, நடங்க, வாக்கிங் போங்க, வாக்கிங் போயிட்டே நினைங்க, அல்லது உங்க வீட்டை கிளீன் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு நினைக்கிறது ஈஸியா இருக்கும், ஸ்தூலமான காரியத்தை செஞ்சுட்டு. பட் மைண்டு வேலையோட நினைக்கிறது தான் கஷ்டம். இப்ப பாத்திரம் கழுவிட்டு நினைக்கிறது ஈஸி, வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டே நினைக்கிறது ஈஸி, மைண்டுக்கு வேலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி நினைங்கன்றத கடவுள் சொல்றாரு. ஆனா இங்க வந்து சண்டை நடக்குது அப்படின்னா நடந்துகிட்டு சவாரி செஞ்சுக்கிட்டு நினைங்க. அப்ப கண்டிப்பா நினைப்பாங்க. ஏன்னா எதிரிக்கு பயந்துட்டு நினைப்பாங்கல்ல, என்னை காப்பாத்துன்னு நினைப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஆஹ், சண்டை நின்ன பிறகு மறுபடியும் பழைய மாதிரி தொழுகை பண்ணுங்க அப்படின்னு இங்க போட்டிருக்குது. ஆஹ், சரி, ஓகே சிஸ்டர். அடுத்தது ஆக்சுவலா ஒரு சில முஸ்லிம் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனு ஜெயிலெல்லாம் உண்டு. அந்த டைம் வந்து அது ஃபுல்லாகவே முஸ்லீம் நாடு இல்லையா, சங்கு ஊதுவாங்களாம். அந்த நேரம் என்ன வேலை செஞ்சுட்டோம் டக்குன்னு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து தொழுகை பண்ணணும் கீழே. அப்படி இல்லைன்னா அவங்கள ஜெயிலில் போடுவாங்க அப்படி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் நாடுகள்ல. சரி, ஓகே சிஸ்டர். 240. உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டு இறப்பெய்தும் நிலையில் இருப்பவர்கள் விட்டு செல்லும் தங்களது மனைவிக்காக ஓராண்டு வரை உணவு உடை போன்றவைக்காக செலவு கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றாது இருக்க வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும். ஆனால் அவர்கள் ஓராண்டிற்குள் தாமாகவே வெளியில் சென்று தங்களின் முறைப்படி செய்து கொள்கின்ற அலங்காரம், திருமணம் ஆகியவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் யாவற்றையும் நினைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். ஸோ இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டங்கள் வந்து பைபிள்ல நிறைய சட்டங்கள் வரும். பட் ஆனால் இந்த மாதிரி சட்டங்கள் இல்லை. ஸோ ஜென்ரலாக முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க அந்தந்த காலத்திற்கு ஒவ்வொரு இறை தூதர் மூலமாக கடவுள் இறக்குனார் அப்படின்னு. கடவுள் இறக்கல, அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மதங்கள் சட்டத்தை உருவாக்குது. இது எப்படின்னா மனிதர்கள் பண்ற மாதிரி தான். இப்போ சட்டங்கள் மாறுது இல்லை, அப்பப்போ மாறிக்கிட்டே வருது. இப்போ கள்ளத்தொடர்பு ரைட்டுன்ட்டாங்க. ஏன்னா இப்போ கள்ளத்தொடர்புல இருக்கிறவங்களை பிடிச்சி ஜெயில போடணும்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பிடிச்சி போடுற மாதிரி ஆயிடுச்சு உலகம். அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அதனால சட்டத்தை மாத்திக்கிற மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அந்த தலாக்கு அந்த மாதிரி விஷயம் கூட பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் உண்மையிலே அப்ப கிடையாது. அந்த டைம்ல வந்து மனிதர்கள் அப்படி வந்து டைவர்ஸ் பண்ற மாதிரி மோசமானவர்களெல்லாம் இல்லை. இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய விஷயம். வேணா அதாவது ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி 2-3 திருமணம் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ண மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் அப்படி பண்ணியிருப்பாங்க. மேபி பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், பணக்காரங்க கூட அப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் பண்ணுவாங்க. அந்த கிராமத்துல அந்த மாதிரி ஆட்கள் பண்ணுவாங்க. ஆனாலும் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மனைவியும் இருக்கும் அந்த மனைவியும் இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா ஒன்னா ஒரே வீட்டிலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபைட் எல்லாம் வரும்போது தனியா வீடு வச்சிருந்தது இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய நிலை வந்து என்ன அப்படின்னா, இப்பதான் கள்ளத்தொடர்பு அதிகம், ஆனா இப்பதான் வெட்டுக்குத்தம் அதிகம். மனிதனுக்கு சகிச்சுக்கிற சக்தியும் கிடையாது, அதே நேரத்துல மனம் வந்து சபல புத்தியும் இருக்குது. அப்ப உடனே பாவம் செய்யறோம், உடனே தண்டனையும் கிடைக்கும். இப்ப இப்ப மனிதர்கள் என்ன சட்டம் போட்டாலும் போடாட்டினாலும் இது வந்து இயற்கையான ஒரு சட்டம். இவன் இப்படி பண்ணா இதுக்கான தண்டனை கன்ஃபார்மா உண்டு, அப்படி வந்துருச்சு. அப்ப இதே மாதிரி வந்து மனைவிகளை விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஓராண்டுக்கு உணவுக்கு உடைக்கு வந்து அவன் செலவுக்கு கொடுக்கணும். மரண சாசனம் உயில் எழுத சொல்றாங்க இல்லையா, அது எழுதணும்ன்றாங்க. ஆனா எப்ப இறப்பாங்கன்னு எப்படி தெரியும் இன்றைய காலகட்டத்துல இல்லையா? அப்ப வந்து வயதாகி இறந்திருக்கலாம். இப்ப அப்படி கிடையாது இல்ல, டக்கு டக்குன்னு இறக்குறாங்க, எந்த காரணமும் இல்லாம இறக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒருவேளை அந்த பொண்ணு இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த பொண்ணு அலங்காரம் பண்ணிக்க கூடாதுன்னு நம்ம நேற்று கூட பார்த்தோம். ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிறா, திருமணம் பண்ணிக்கிறா அப்படின்னா அந்த பையன் மேல குற்றம் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ இதோடைய அர்த்தம் என்னன்னா, இதுல எங்கேயுமே வந்து இப்படி பண்ணலைன்னா அவனுங்களுக்கு இந்த தண்டனை கொடுங்கன்னு சொல்லலை, இப்படி பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதை நீங்க பண்ணலைன்னா கடவுளின் பார்வைக்கு இது குற்றம், உங்களுக்கு வந்து குற்றம், பின்னாடி கடவுளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும், அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல அந்த மரணப்படுக்கைக்கு அந்த 70-80 வயசு ஆனா கூட உயில் எழுத மாட்டாங்க. சொத்தை வந்து குழந்தைக்கோ மனைவிக்கோ கொடுக்க மனம் இல்லை. ஏன் மனம் இல்லைன்னா வாங்கிட்டு நம்மளை துரத்திட்டா என்ன பண்றது? இதுல என்ன காமெடி தெரியுமா, இப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல மனைவி நல்ல குழந்தை இருக்கும், ஆனா இவங்க இப்படி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா
யாரோ ஒருத்தன் நல்லவன் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அப்ப இதுல பாதிக்கப்படுறது யாரா இருப்பான்னா நல்லவனா தான் இருப்பான். கெட்டவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பான், இறந்தா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அப்ப இது தெரிஞ்சே இவங்க வந்து சொத்து எழுதி வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் என் பசங்க அடிச்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா இந்த சொத்துக்காகவாது என்ன பாத்துக்குவாங்கல்ல. இப்ப சொத்துக்காக பாத்துக்கிறவன் கண்டிப்பா கெட்டவன் தான் பாத்துக்குவான். அது ஒண்ணு இருக்குல்ல, பாசத்தினால பாத்துக்கிறவன் எப்படி பாத்துக்குவான்? பாசத்துக்காக பாத்துக்கிறவன் நீங்க எழுதி வச்சாலும் எழுதி வைக்காட்டாலும் பார்க்க தான் போறான். ஆனா காசுக்காகவே பாக்குறவன் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுப்பான். அப்பாவுக்கு என்ன வீக்னஸோ அதெல்லாம் கொடுப்பான், அம்மாவுக்கு என்ன வீக்னஸோ அதெல்லாம் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப வந்து இந்த மாதிரி குரான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குரான்ல இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஆனா உண்மையிலே ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா நிறைய முஸ்லிம்கள் எனக்கு தெரிஞ்ச சொத்து பிரச்சனையில பயங்கரமா தான் இருக்குது. அந்த கல்யாணம் ஆனதுல இருந்தே அந்த சொத்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்ப என்னன்னா யாருமே இதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா எவ்வளோ சட்டங்கள் இருந்தாலும் உலகியல் சட்டம் கூட இருக்குது தான். ஆனா அது அது அப்ப எதுவுமே தப்பே நடக்கலையா? நடந்துட்டு தான் இருக்குது. ஏமாத்திட்டு தான் இருக்கிறான். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் பரவாயில்ல போனா போறதுன்ட்டு விட்டுட்டு வந்துடும். ஸோ கடவுள் அதான் சொல்றாரு. அது பின்னாடி போய் இப்ப சப்போஸ் நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கேஸை பத்தியே தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களே தவிர கடவுளை நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க கடவுள் கொடுக்குற ஞானமே என்னை நினைத்து நினைத்து தூய்மையாகணும், என் நினைவிலேயே உயிர் பிரிந்தால் தான் மேல வருவேன். அப்ப என்ன ஆகும்? ஐயோ கோர்ட்டு கேஸ், இதை கடன் வாங்கியெல்லாம் வேற கேஸ் பண்ணுவாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா நேற்று ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த தலாக்கு வந்தும் ஏன் கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா பழி வாங்குறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா நானே அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். முஸ்லீம் இல்லை, ஹிந்துவே. ஏன் இப்படி பண்றீங்க? அப்புறம் அவர் பட்டு விட்டா நம்ம சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னா நடத்த அது அதாவது பிடிக்கல. இது என்னன்னா இதுல வந்து ஒரு 4 மாத தவணை 6 மாத தவணை மாதிரி கொடுத்து டைவர்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஒருத்தன் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா, அல்லது ஒரு பொண்ணு வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் பிரச்சனை தானே. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது அது ஒரு நரக வேதனை தான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சட்டம் கரெக்டா இருக்குது. பட் ஆனா அதையும் மீறி பழி வாங்கணும்னா பழி வாங்கலாம், கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரி பழி வாங்கலாம். ஸோ மொத்தத்துல வந்து உங்களுடைய மனம் அதுக்கு தான் இறைவன் வந்து அதெல்லாம் தேவையே இல்லை, என் நினைவிலே இருங்க, புதுசா உறவுகளை உருவாக்காம இருங்கன்ற. உருவாக்குனாலே இப்ப பிரச்சனை தான். கடவுள் சொல்றாரு, எந்த அளவுக்கு நீங்க உறவுகளை அதிகமாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொல்லைன்ற. ஆனா மனிதர்களுடைய புத்தி எப்படி வேலை செய்யும்? நிறைய உறவுகள் இருந்தாதான் பலம் அப்படின்னு நினைப்பாங்களே. ஒரு கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜாதியோட ஜாதி போய் சண்டை போடுவாங்க. அப்ப ஒன்னா இருக்கிறது பலம்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே சொத்து பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அததான் கடவுள் சொல்றாரு, எந்த அளவுக்கு உறவுகள் அதிகமாகுதோ அவ்வளவு பிரச்சனை. சொர்க்கத்துல இத்தனை உறவுகள் இருக்காதுன்றார். மாமா மச்சான் இத்தனை உறவுலாம் இருக்காது, ரொம்ப கம்மியான உறவுகள் தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்திலும் கரெக்டா முதல்ல ஒரு ஆண் பையன் பிறப்பான், 10 வருடம் கழிச்சு தான் பெண் பிள்ளை பிறப்பார். ஏன்னா அங்க ஆயுள் 150 வருடம். அப்ப அப்ப பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் இருக்காது பாருங்க இல்லையா? பையன் இப்ப 2 பேர் பையனா இருந்தா அந்த பையனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இவர் பெரியப்பா வருவார். அப்ப பெரியப்பா உறவு இதெல்லாம் இருக்காது இல்ல. நிறைய உறவுகள் இதனால கட் ஆகும். அத கடவுள் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி வந்து இந்த இன்னொரு திருமணம் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சமீபமாக வந்திருக்கு இந்தியாவில், இந்து மதத்துல இல்லையா? மற்ற மதத்திலயும் ஒருவேளை வந்துச்சா என்னன்னு தெரியல. வேணும்னா ரகசியமா வேணா வாழ்ந்திருப்பாங்களே தவிர அந்த திருமணமே பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்பதான் நடக்குது. அததான் நம்ம சொல்றது, இதெல்லாம் கடைசி காலத்துக்காக எழுதப்பட்டதே தவிர அப்போதைய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த சொத்து ஏமாத்துறது இருக்குது இல்லையா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 தலைமுறை முன்னாடிலாம் சொத்து பிரிச்சே இருக்க மாட்டாங்க, அப்படியே ஒன்னாவே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் மனிதனுக்குள்ள சுயநலம் அதிகமாகிறதுலாம் இப்பதான். அதனாலதான் அந்த சொத்து சட்டமே பாத்தீங்கன்னா 1955 75க்கு அப்புறம் தான் இது செல்லும்னே இருக்கும். அந்த பெண்ணுக்கு சம உரிமைன்ட்டு வருது இல்லையா? அது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. ஏன்னா அப்ப வந்து அதெல்லாம் யோசிக்கல. இப்பதான் மனிதர்கள் அந்த மாதிரி மோசமா ஆகுது. ஏன்னா விட்டோம் துரத்திடுறாங்க, அப்ப அல்லது கணவன் விட்டுட்டு போயிடுறான். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா தான் நடக்குது. ஆனால் இதெல்லாம் கடைசி நேரத்திற்கான சட்டம், அதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா,
சொர்க்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, என் இடம் உன் இடம்லாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் வீடு கட்டிக்கலாம். இப்ப இருக்கிற மாதிரி புறம்போக்கு பட்டா எதுவுமே கிடையாது. அந்த அந்த ஒரு எண்ணமே இருக்காது. ஃப்ரீயா இருந்தா கட்டிக்கலாம், அவ்வளவுதான். அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு நரகம் ஸ்டார்ட் ஆன பிறகு கூட அதாவது சொர்க்கம் 2500 வருஷம், அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. நரகம் வந்த பிறகு கூட அப்பயும் வசதியா தான் இருப்பாங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமா ஏழ்மை வரும்போது, இந்த விக்கிறது வாங்குறதெல்லாம் வரும்போது கூட எப்படி இருப்பாங்கன்னா, வாயால சொல்லுவாங்க, நான் இதை உனக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க உண்மையை பேசிட்டு இருந்தாங்க. அதனால இந்த சட்டத்துக்கான வேலை கிடையாது. இப்ப எழுத சொல்றாங்களே உயில, அது வேலை கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்ப அப்பா அம்மா இறந்தாங்கன்னா சமமா தானே பிரிக்கணும். ஆனா அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டுல நடக்குது இல்லையா? அப்படி கிடையாது. ஒருத்தன் வந்து அபகரிக்கணும்னு நினைப்பான், இன்னொருத்தன் சரி அவன் சில்லற தானே, அவன்கிட்ட போய் நம்ம எதுக்கு மதிட்டு போயிடணும்னு விட்டு போயிடுவான். இதான் நடந்துட்டு இருக்குது உலகம் ஃபுல்லா. அதை வந்து எந்த சட்டமும் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் போகணும், போனா வருஷ கணக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா? அது அவங்களுக்கு மன அழுத்தம் வரும், என்னென்னமோ நடக்கும். அடியால வச்செல்லாம் கொலை பண்ணாங்க. ஒரு ஒரு வக்கீலே கொலை பண்ணாங்க சென்னையில. அவரே வக்கீல், அவருக்கு சொத்து பிரச்சனைன்ட்டு ரவுடிங்களை வச்சு கொலை பண்ணாங்க. அப்ப மற்றவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அதுல. ஸோ அதனால இங்கேயும் எதுவும் தண்டனை கொடுக்கறத பத்திலாம் இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு வாங்க, அவ்வளவுதான். சாட்சி கீச்சி எதுவும் தேவை கிடையாது. கொடுக்குறேன்னா கொடுக்குறேன், அவ்வளவுதான். யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, உங்க அப்பா கொடுக்குறேன்னு, ஓ அப்படியா சரின்னு போயிடுவாங்க. அப்படி இருந்தது ஒரு காலத்தில் மனிதனுடைய மனநிலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி இதை நம்ம அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஸோ இதோடைய ரீசெண்டா பாத்தீங்கன்னா, அந்த சாது நாகராஜன்ட்டு திருவண்ணாமலையில இருக்காரு இல்லையா, அவருடைய வீட்டையே ₹1 வித்துட்டு போனாரு. அவரு ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி வித்தா கூட அவர் சொல்றாரு, எனக்கு என் குடும்பத்தினர் பண்ற மிகப்பெரிய நல்ல விஷயம் அவங்கள தேடி போய் சண்டை போடாம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா லீகலா அப்படி கூட பண்ணலாம் இல்லையா, அப்படி பண்ணாம இருக்கிறது தானே. ஸோ இது ஒரு காலத்தில் இயல்பாக இருந்தது. அப்ப குடும்பத்தினர்கிட்ட சொல்லி நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், அவ்வளவுதான். இவங்க போய் சண்டைலாம் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா சாட்சி வச்சு பண்றது, 3வது மனிதர்கள், பொதுவா ஒரு மனிதனை வச்சு பண்றது, அடுத்தது பஞ்சாயத்து மூலமா பண்றது. இப்ப கோர்ட்டு கீர்ட்டுன்னு போனா கூட ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். ஒரு பாட்டு வருது, திருடனா பார்த்தா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால்தான் கடவுள் உலகத்தையே அழிச்சிடுறாரு. ஏன்னா சுயநலம் மிக்கவர்களாக மாறிட்டாங்க. இப்ப கடவுள் சொல்ற மாதிரி எதன் மீதும் ஆசை இல்லாத ஒருவன் அவன் தான் சொர்க்கத்துக்குள்ள வருவான். எவ்வளவு அழகான ஆணோ பெண்ணோ இருந்தாலும் கொஞ்சம் கூட சலனம் இல்லாதவன், எவ்வளவு சொத்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதன் மீது பற்று இல்லாதவன், பேராசை அகங்காரம் இல்லாதவன், அந்த மாதிரி நபர்கள் மட்டுமே சொர்க்கத்தில் வருவார். ஸோ ஆரம்பத்தில் அந்த மாதிரி உலகம் தானே இருக்கும். ஸோ அதற்கான ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆரம்பத்தில் கடவுள் கொடுக்கிறார். இது உண்மையில் ஆரம்பம். உலகம் அழிய போகுது அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் ஆத்மா அழியாது. ஸோ ஆத்மாவுடைய தொடக்கம் இது. இப்ப நாம ஆதாம் மூலமாக படைக்கப்படுறோம் கடவுளுடைய ஞானத்தின் மூலமாக. சோ இது சொர்க்கத்திற்கு வரப்போகுது, அங்க எந்த பிரச்சனையும் வராது. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியுது எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் மதத்திலே இவ்வளவு சட்டம் இருந்தும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் இல்லையா? சொத்து பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, வேற வழி இல்லாம அவங்க கோர்ட்டுக்கு போறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ இதுக்கு ஒரே தீர்வு, இந்த கலியுகத்தை விட்டே கிளம்பி சத்தியுகத்துக்கு போயிடணும், சொர்க்கத்துக்கு. அதுக்கு அழிச்சிட்டு போக தான் கடவுள் வந்திருக்கிறார். அதுக்கு அவர் நினைவிலே இருங்க அப்படின்றார். ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே நியாயமா இருக்கிறவனுக்கு மட்டுமே அவன் ஃபாலோ பண்ணுவான். ஆனா அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவன் ஃபாலோ பண்ண மாட்டானே, அதான பிரச்சனை. அதுதானே பிரச்சனை. அப்ப நல்லவன் கண்டிப்பா பாதிக்கப்படுவான். சோ நல்லவனை மதங்களின் சட்டமோ அல்லது மனிதர்களின் சட்டமோ பாதுகாக்காது, அதாவது இந்த உலகில் சட்டமோ பாதுகாக்காது. சரி, அதுக்குதான் கடவுள் சொல்றாரு எதையும் இழக்க தயாராகு. அதனால்தான் ராமர் ராஜ்யத்தை விட்டுட்டு போறாரு, இவங்களும் தர்மரும் ராஜ்யத்தை விட்டு போறாரு. இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த 240வதுல நிறைய பேரு மனைவி கிட்ட எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய சொத்து எங்கெங்க இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இதனாலே பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் அவன் இறந்த உடனே மனைவி பிச்சைக்காரி மாதிரி நிற்பா. கூட இருக்கிற அவனுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் இப்ப கூட்டு பிஸ்னஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லுத்தையும் அவங்க வாங்கி, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படியே பயங்கரமா மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கொரோனா டைம்ல அவங்க அண்ணன் இறந்தார்.
தம்பி மேல அவ்வளோ நம்பிக்கையில தம்பி பேர்ல அந்த இதை வந்து ஃபில் பண்ணாரு, அவருக்கு எழுத தெரியாதுன்ட்டு. ஆனா அவங்களுடைய குணம் பாருங்க, அவர் நல்ல மனசுக்காகவே அவர் தம்பி தம்பி பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து இவங்களுடைய தாலி உட்பட எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுப்பிச்சாங்க நடுத்தெருல. ரொம்ப கொடூரமா இருக்குது இந்த உலகம். ஆஹ் ஆனா இது ஒரு பக்கம் நடக்குது, நல்ல மனைவிக்கு இப்படி நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் எப்படி தெரியுமா இருக்குது, அதிகமா செலவு பண்ற பெண்களும் இருக்கிறாங்க. இல்ல ஒரு பிரபலமான கமலஹாசன் வந்து முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான் சொன்னார். அதாவது வரவுக்கு மீறி செலவு பண்ணுது அந்த பொண்ணு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறது உண்மை. நிறைய பெண்களுக்கு செலவு பண்றது பிடிக்கும்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. டிப்ரெஷன்னா உடனே செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனா எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. நல்ல பொண்ணா இருக்கிறவங்க கிட்ட ஆண் இப்படி இருக்கிறான். ஆனா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லாட்டினா நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பிசினஸ் எல்லாம் பண்றவங்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரி வராது. எப்பயோ ஒரு தடவை நல்லா வந்துச்சுன்னா அப்ப இப்ப என்ன ஆச்சு, நம்மள கேட்டு கேட்டு நம்மளே டிப்ரெஷன்ல இருப்போம், லாபம் வரலன்ட்டு. அப்ப டார்ச்சர் பண்ணாங்க, அதனால சொல்லவே கூடாது அப்படின்னா. ஸோ அப்ப பாருங்களேன், நீங்க என்னதான் யோசிச்சாலும் கடைசியில பிரச்சனை உறுதி இல்லையா? எப்படி பார்த்தாலும் பிரச்சனை உறுதி. ஸோ அதனாலதான் இது எல்லாத்தையும் விட்டு, ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறது கடவுள் தான் இல்லையா? என்ன அதுலயும் குறிப்பாக இந்த இந்த வசனம் படிக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே கணவனுடைய மரணத்துக்கு பிறகு மாறிடும். அப்படி நல்லா ராணி மாதிரி இருந்த பொண்ணு அப்படியே பிச்சைக்காரி மாதிரி மாறிடுவாங்க. சிலருக்கு வந்து மகனுக்கு திருமணமான உடனே அந்த மாதிரிலாம் ஆயிடுவாங்க. அது மாதிரி தற்கொலை எல்லாம் கூட பண்ணிக்குவாங்க. ஏன்னா கணவன் வந்து பசங்க கூட சேர்ந்துக்குவாரு. அப்ப இவங்க வேலைக்கு போகாத மனைவியா இருக்கும்போது பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்ன பண்றது, அவங்களுடைய புண்ணிய கணக்கு பாவ கணக்கு இதுதான் கடைசியில வேலை செய்யும். ஸோ அதனால நம்ம நல்லதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சொத்து அபகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிடும், நல்ல உறவினர்கள் கிடைக்கும். அதானே நமக்கு தேவை. அமைதி தானே முக்கியம். ஒரு சொத்து இருக்குது, பெரிய சொத்து இருக்கு, ஆனா நிம்மதியே இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கணும். ஓகே சிஸ்டர், அடுத்தது படிங்களா? மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு தங்கள் காலங்களில் முறைப்படி கணவனுடைய சொத்திலிருந்து உணவு உடை போன்றவைக்காக செலவினம் பெற பாக்கியம் உண்டு. அவ்வாறு அவர்களுக்கு செலவினம் கொடுப்பது பயபக்தி உடையவர்களுக்கு கடமையாகும். ஆனா இதுல என்ன ஒரு தண்டனை அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் நல்லா இருந்தா போதும், குழந்தைங்க அடிச்சுக்கிட்டா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா பேய அலைவாங்க. அப்படி அலையும் பொழுது அவன் யாருக்கு போகவே கூடாதுன்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் அது போகும். அப்ப அவன் துடிப்பான், ஒரு நல்லா இருந்தவனுக்கு நான் இவ்வளவு பெரிய துரோகம். ஏன்னா உடம்பு இருக்கும்போது அவனுக்கு அகங்காரம் இருக்கும், உடம்பு இல்லாத பொழுது அவனுக்கு புத்தி கரெக்டா வேலை செய்யும். அப்ப அவன் செய்த பாவத்தை நினைத்து அவனே துடிப்பான். அப்ப அடுத்த கர்ப்பம் போகும்பொழுது அவனால எதுவும் சொல்ல முடியாது, நான் பண்ணதுக்கு எனக்கு இது தேவைதான் அப்படின்னு. அந்த தண்டனை, கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கடவுள் சொல்றாருல, இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. பண்ணலைன்னா என்னன்றதை இங்க சொல்லல. கடவுளுமே நம்ம இதுலுமே அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லுவார். கேட்டா பயந்துருவீங்க, அவ்வளவு இருக்கும் தண்டனை அப்படின்ட்டு. சரி, இங்க டைவர்ஸ் செய்யப்பட்ட பெண்களுக்கு வந்து அந்த காத்திருப்பு காலம், அடுத்தது வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுற காலம்னு சொல்லியிருந்தாங்களே 2 வருஷம், இந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்களுக்கு உணவு உடைக்கு கணவன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது இல்லாம இதுக்கு முன்னாடி இதுலயே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றாத மாதிரி நீங்க மரண சாசனம் எழுதி வைங்கன்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இறந்த உடனே துரத்திடுவாங்கல்ல, என் பையனே இறந்துட்டான் இனிமேட்டு உனக்கு என்ன வேலை அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதி வைங்கன்றாங்க. பட் இப்ப சட்டம் இருக்குது, இருந்தா கூட இதை கோர்ட்டுக்கு போய் எதுக்கும் துணிஞ்ச பெண் மட்டும்தான் போக முடியும். எல்லாரும் போக மாட்டாங்க இல்லையா, அவங்கவுங்க பழப்பு பார்க்க தான் பார்ப்பாங்க. சரி அவ்வளோதான்ட்டு போயிடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் சட்டம் இருக்குதுன்னு தெரியும், ஆனா அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வேலை செய்யும் இல்லையா. அதாவது எதுக்கும் துணிஞ்சவன் எப்படி வேணாலும் போய் பேசுவான், எப்படி வேணாலும் போய் செட் பண்ணுவான். அப்ப என்ன பண்ண முடியும்? ஏன்னா பெரிய பெரிய கேஸ்ல எல்லாம் கூட விதவிதமாக தீர்ப்பு வர்றது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு கோர்ட்ல ஒரு மாதிரி வருது, இன்னொரு கோர்ட்ல ஒரு மாதிரி வருது. அப்ப எப்படி சட்டத்தை நம்ப முடியும்? ஒரே சட்ட புக்கத்தை தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு தீர்ப்பு வரும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வேற தீர்ப்பு வரும். அப்படியே மாறும் அதே சட்ட புத்தகமே. அப்ப அங்க தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து அங்க வருது.
கடைசியில அவன் சொல்றதுதான் சட்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் பஞ்சாயத்து முறையில அல்லது முஸ்லிம்களுடைய அந்த ஜமாத் கமிட்டியில குழுவா இருப்பாங்க. ஸோ அப்ப அது ஆக்சுவலா கோர்ட்டுக்கு போறதோட எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட நியாயம் வந்து நல்லாவே கிடைக்கும். ஆனா அதையும் மீறி மாட்டேன்ட்டு போனாங்கன்னா அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு காலத்துல பஞ்சாயத்து இருக்கும்போது அது ஸ்ட்ரிக்டா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்கள தெரியும், எல்லாருமே தெரியும். பட் இப்ப உலகம் மாறிடுச்சு, அதனால திரும்ப அந்த நிலைக்கும் போகவும் முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இத்தா காலம், அதாவது அந்த பொண்ணு இன்னொரு திருமணம் செய்யற வரைக்கும், அப்படிதான் நான் நினைக்கிறேன், செய்யற வரைக்கும். ஏன்னா திருமணம் செஞ்சுக்கலான்ட்டு இருக்குது, செய்யற வரைக்கும் கிடையாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஆனா முகமது நபி அவர்களுடைய காலத்துல வந்து டைவர்ஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து அவர் டைவர்ஸ் பண்ணாரா இல்ல வேற யாரும் டைவர்ஸ் பண்ணாங்களோ தெரியல, அத்தனை பேருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சாகர வரைக்கும் அப்படின்றாங்க. இது பயபக்தியுடையவர் மீது கடமையாகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆனா இந்த இது ஜீவனாம்சம்ன்றது இவங்களதுல இருக்கா இல்லையா கடைசி வரைக்கும், இல்லை ஜீவனாம்சம்னா கடைசி வரைக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க குழந்தை இல்லை, அந்த குழந்தைய வளர்க்கணும், குழந்தைக்காக தான் மெயினா ஜீவனாம்சம்ன்றது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீ குழந்தைய உன்னை யார் எடுத்துட்டு போக சொன்னா, எங்க கிட்ட கொடு அப்படின்வாங்க. 7 வயசுக்கு மேல அப்படி கேட்பாங்களாம். 7 வயசு குழந்தைக்கு என்ன முடிவு எடுக்க முடியும் இல்லையா? ஸோ ஏதோ கேட்குறாங்க. எத்தனை வயதா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அதோடைய வீக்னஸுக்கு யார் சோறு போடுறாங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு பிடிக்கும். ஸோ அவங்க கிட்ட அந்த குழந்தை போயிடும். ஸோ இதுல நிறைய காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலா. அதனால பைபிள்ல போட்ட சட்டம் பெஸ்ட் என்ன கேட்டா. நீ டைவர்ஸே பண்ணக்கூடாது, டைவர்ஸ் பண்ணாதானே இந்த பிரச்சனை, இல்ல டைவர்ஸே பண்ணக்கூடாது, விபச்சாரத்தை தவிர அப்படின்னு சொல்றாங்க. விபச்சாரம் ரீசனா இருந்தா மட்டும் நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அது பெஸ்ட் சட்டம். ஆனா சட்டப்படி வந்து உரிமை இருக்குது, மனிதர்கள் சட்டப்படி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல கணவன் இறந்துட்டான், ஆனா அவங்க மாமியாருக்கும் இவங்களுக்கும் ஆகாது, மாமியார் மாமனார் இவங்களுக்குலாம் ஆகாது. இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு போகவே இல்லை. அதே நேரத்துல அந்த இவங்க எதிர்பார்க்கிறாங்க அந்த பொண்ணுக்கு யாரு கூடயாவது தொடர்பு இருக்கக்கூடாதான்னு எதிர்பார்க்கறாங்க, அப்பயாவது போயிடுவாளேன்ட்டு. அந்த பொண்ணு அதுல பக்காவா இருக்கிறான், அவங்களே சான்றிதழ் கொள்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து அந்த பொண்ணு தப்பே சொல்ல முடியாது, அவ்வளோ நெருப்பு. பட் இருந்தாலும் என்ன பண்றது, எங்க கிட்டதான் அன்பா நடந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த பொண்ணு அங்கேயே இருக்கிறான். சரி, பயபக்தி உடையவர்களுடைய கடமை செலவினம் கொடுப்பது அப்படின்றாங்க. சரி, ஓகே. பயபக்தி உடையவர், பயபக்தி உடையவர்ன்றதோட மனசாட்சி உள்ளவங்க கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரி, 242 சிஸ்டர். ஓகே, அது ஒன்றும் இல்லை, நீங்க விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான். சரி, ஓகே சிஸ்டர். மற்றதெல்லாம் வேற விஷயத்தை பத்தி வருது, அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ.